ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஆரஞ்ச் அண்ட் பீச் ஃபீல் அவங்களோட ஃபோட்டோ வந்துட்டு எப்படி சூப்பராக எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா Lightroom அப்ளிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்கள்கிட்ட இல்லைனா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Lightroom அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஆல் ஃபோட்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஃபோட்டோ வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து நிறைய டூல்ஸ் ஐக்கான் வந்துட்டு ஷோ ஆகும். அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சூரியன் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ள எக்ஸ்போசர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஸோ எக்ஸ்போசர் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸோ 0.22 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்னு இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி -7 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் -100 வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோஸ்ன்னு இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 45 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஒயிட்ஸ்ன்னு இருக்கிறத பார்த்தீங்கன்னா -100 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாக்ஸ்ன்னு இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ 75 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க இந்த மாதிரி கிராஸ் லைன் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி 3 பாயிண்ட் வந்துட்டு சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டம் உள்ள பாயிண்ட் அந்த மாதிரி ரைட் சைடில் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே உள்ள பாயிண்ட் லைட்டாக கிளிக் பண்ணி கீழே இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டர் உள்ள பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணி இந்த மாதிரி கீழே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டையுமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸோ மேலே உள்ள பாயிண்ட்டையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே லைட்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கர்வை செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூரியன் ஐக்கானுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர்ன்னு இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 26 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே டிண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 17 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விப்ரான்ஸ்ன்னு இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 69, 70 இந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கிறத இன்க்ரீஸ் ஸோ கம்மி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ -6 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே உள்ள கலர் மிக்சிங் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ செகண்ட் உள்ள ஆரஞ்சு கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹியூ கம்மி பண்ணி -6 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கும், கம்மி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ -28 பார்த்தீங்கன்னா வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் ஃபோட்டோக்கு இந்த மாதிரி சேச்சுரேஷன் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி லூமினன்ஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஸோ ஸ்கின் டோன் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கிளிக் பண்ணி ஹியூ -100 செட் பண்ணிட்டு சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி -30, 29 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக உள்ள லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ ஒரு 40 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ரீன் கலர் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஹியூ வந்து -100 வந்து செட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி +100 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ 60 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கை ப்ளூ கலர் கிளிக் பண்ணி ஹியூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 76 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் வந்துட்டு -100 செட் பண்ணிக்கோங்க. லூமினன்ஸும் -100 செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கிளிக் பண்ணிட்டு ஹியூ பார்த்தீங்கன்னா ஸோ -10 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ -11 செட் பண்ணிக்கோங்க. ஸோ லூமினன்ஸ்ன்றதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -29 பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா இன்னமும் கம்மி பண்ணி -22 வந்து செட் பண்ணிக்கோங்க. லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அதுவும் 22, 23 இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ரோஸ் கலர் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஹியூ மட்டும் -100 செட் பண்ணிட்டு டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே உள்ள 3 டாட் இருக்கும் ஸ்ப்ளிட் டோனு, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஷேடோஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 230 வந்துட்டு ஹியூ செட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ 10 செட் பண்ணிக்கோங்க. ஸோ லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 100 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளெண்டிங்னு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஸோ இதையும் இன்க்ரீஸ் பண்ணி ஸோ 100 வந்து செட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்னு இருக்கும், ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -20 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள டன் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி
ஸோ 20 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு 30 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஹேஷ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஸோ அதையும் வந்துட்டு 30 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக ஸோ விக்னெட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -30 வந்துட்டு இருக்க மாதிரி விக்னெட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஸோ ஒரு 15 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஸோ ஒரு 20 அந்த ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ பாட்டில் ஐக்கானில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 100ல் செட் பண்ணியிருப்போம். ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்போசர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணி ஸோ ஒரு 65ல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளெண்டிங்கை பார்த்தீங்கன்னா ஸோ 100லேயே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எடிட்டிங் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் கம்பேரிசன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவையும் நீட்டாக இந்த மாதிரி எஃபெக்டாக சூப்பராக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணலாம்.